எனக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது. That at least 10 or 20% of sicknesses among believers is because they haven't forgiven somebody. விசுவாசிகள் மத்தியிலே 15-20% வியாதி வருவதற்கு காரணம் அவர்கள் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் என் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. Is it possible that you have a sickness in your body which is not being healed because you haven't forgiven somebody? உங்கள் வாழ்க்கையிலே உங்க சரீரத்தில் ஒரு வியாதி வந்து அந்த வியாதி சுகமாகாமல் இருப்பதற்கு காரணம் மற்றவர்களை நீங்கள் மன்னிக்காமல் இருப்பது என்பதை உணர்ந்து பார்த்திருக்கிறீர்களா? That's in God's word. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. That's the second finger. அது இரண்டாவது விரலை போல. I'll give you a testimony from my own life. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். Some months before I got married, 1968. 68ஆம் வருடத்திலே எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக I had to go to a hospital just to get a little something, some injury stitched. என்னுடைய கையிலே ஒரு காயப்பட்டதுக்காக நான் மருத்துவ சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்தேன். And they had to put me under anesthesia because it was quite a painful thing. அது ஒரு வலியுள்ள ஒரு சிகிச்சையா இருப்பதனால எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னை மயக்கத்தில் படுக்க வைத்திருந்தார்கள். And some days later, சில நாட்கள் கழித்து I found a severe pain down my arm, now like a nerve pain. ஒரு நரம்பிலிருந்து வலி உண்டாகிறது போல என் கை முழுவதுமாக தொடர்ந்தேச்சியாக வலிக்க ஆரம்பித்து விட்டது. And it was getting worse and worse. நாளுக்கு நாள் வலி அதிகமாகி மோசமாகிக் கொண்டே சென்றது. I didn't know what was the cause. அதனுடைய காரணம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. The stitch had all healed. அந்த காயமானது ஆறிவிட்டது, ஆனால் வலி அதிகமாகிக் கொண்டே போகிறது. I went to a neurosurgeon. ஒரு நரம்பு காரியங்களில் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட். And I said, what do you think is the cause of this? இந்த நரம்பு விஷயமாக இந்த வலிக்கு காரணம் என்று அவரிடத்தில் கேட்டேன். He said, there's nothing wrong with you, so I can only think of one reason. உன்னுடைய சரீரத்தில் எந்தவித பழுது ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு காரணமா இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். That when you were under general anesthesia, நீ மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு நீ படுத்திருக்கும் பொழுது, and they lifted you from the bed, உன்னை படுக்கையிலிருந்து உன்னை தூக்கும் பொழுது, they may not have been careful. அவர்கள் ஜாக்கிரதையாக உன்னை தூக்காதபடி அஜாக்கிரதையாக உன்னை நடத்தியிருப்பார்கள். Your neck may have fallen back in some awkward angle. உன்னுடைய கழுத்தானது ஒரு கோணலான திசையிலே சரியா இல்லாதபடி விழுந்து அடிபட்டிருக்கலாம். Pinched some nerve. அது நிமித்தமாக உன் நரம்பு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் கழுத்திலே. And injured it. அது உள்ளே ஒரு சேதம் உண்டான நிமித்தமாக கை வலி உண்டாயிருக்கலாம். That's the cause of this pain. உன்னுடைய கை வலி முழுவதும் வலிப்பதற்கு காரணம் அதுவா இருக்கலாம் என்று சொன்னார். There's no cure for it. You got to live with it. அதற்கு ஒரு மருந்தும் கிடையாது. இதோட வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டார். I was a believer. நான் ஒரு விசுவாசி. But I didn't have any victory over sin. எனக்கு பாவத்தை ஜெயிக்கிற ஜெயம் அந்த நாளில் கிடையாது. So I got really angry with the doctor who எனக்கு மயக்க மருந்து கொடுத்த அந்த டாக்டர் மீது எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. Not only I got really angry. எனக்கு கோபம் வந்தது மாத்திரமல்ல, I wrote him a very angry letter. ஒரு கோபமான ஒரு கடிதத்தை இந்த டாக்டருக்கு எழுதினேன். He was a believer. அவர் ஒரு விசுவாசி. And I wrote some hard words. கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கடிதம் எழுதினேன். I'm so ashamed of it that I don't even want to mention what I wrote. நான் என்ன எழுதினேன் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. அவ்வளவு மோசமாக அதை எழுதினேன். அதை குறித்து சொல்வதற்கு அவமானப்படுகிறேன். And I was more worried because in a few weeks I was going to get married. ஒரு சில வாரங்களிலே நான் திருமணம் பண்ண போகிறேன், எனக்கு இப்படி ஒரு காரியம் வந்து விட்டதே என்று சொல்லி எனக்கு வெகுமிந்த கோபம். And then the Lord said to me, அப்பொழுது தேவன் என்னோடு சொன்னார், forgive him. அந்த டாக்டரை மன்னித்து விடு. He didn't do it deliberately. அவர் வேண்டும் என்று செய்யவில்லையே. Even if he did it deliberately, you must forgive him. அவர் வேண்டும் என்றே செய்திருந்தாலும் கூட அவரை நீ மன்னித்து தான் ஆக வேண்டும். Supposing he deliberately took my neck and twisted it, you must still forgive him. அந்த மயக்க நிலையில் இருக்கும்போது வேண்டும் என்றே கழுத்தை திருப்பி ஒரு உனக்கு சேதம் உண்டாக்கினா கூட அவரை மன்னித்து தான் ஆக வேண்டும் என்று சொன்னார். How much more if it was accidental? தெரியாத விதமாக விபத்தை போல அது நடந்து விட்டால் அதை எவ்வளவாக நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். Just a few days after I wrote that first letter. அந்த முதல் கடிதத்தை எழுதி சில நாட்களிலேயே தேவன் என்னோடு இப்படியாக பேசினார். Very quickly. வெகு சீக்கிரத்திலே அந்த பதில் within 3-4 days. 2-3 நாளிலேயே பதில் வந்தது. So I wrote another letter. திரும்பமாக நான் ஒரு கடிதத்தை எழுதினேன். Dear brother, I feel ashamed that I wrote that letter to you. சகோதரனே, நான் அப்படி ஒரு கடினமான கடிதம் எழுதினதுக்காக நான் வெட்கப்படுகிறேன் என்று எழுதினேன். You were so kind to treat me. எனக்கு சிகிச்சை கொடுப்பதற்காக எவ்வளவா இரக்கமாக செய்தீர்கள். It's not at all your fault. அது உங்களுடைய தவறே கிடையாது. It's my fault for writing such a letter. இந்த கடிதத்தை இப்படியாக மோசமாக எழுதினது என்னுடைய தவறு, மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டேன். Please forgive me. Please forgive me. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். I love and respect you very much. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை கனம் பண்ணுகிறேன். I have nothing in my heart against you. உங்களுக்கு விரோதமாக இருதயத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னேன்.
In a few days, ஒரு சில நாட்களிலே this pain disappeared. அந்த கையில் உள்ள வலியானது அப்படியே காணாமல் போய்விட்டது. And I've never had a problem for 43 years. அதுக்கு பிறகு 43 வருடங்களாக என் கையில ஒரு பிரச்சனையும் கிடையாது. Which injection cured me? எந்த மருந்து என்னை சுகப்படுத்தினது? This neurosurgeon said no hope. அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் சொன்னார் நம்பிக்கையே கிடையாது, வாழ்நாள் முழுவதும் வலியோடு வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டார். It was one simple decision in my heart. என் இருதயத்தில் நான் எடுத்த ஒரு சின்ன தீர்மானம், I am going to forgive him. அந்த டாக்டரை நான் மன்னிக்க போகிறேன் என்ற அந்த தீர்மானம் தான். It was a lesson I learned for my whole life. என்னுடைய ஆயுச நாள் முழுவதும் மறக்காது இருக்கும்படியாக ஒரு பாடத்தை நான் இப்படியாக கற்றுக்கொண்டேன். When you don't forgive others, you hurt yourself. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காத பட்சத்திலே உங்களை நீங்கள் சேதப்படுத்திக் கொள்கிறீர்கள். When you forgive others, you bring healing into your own body. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது